ஹலோ, இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று செஞ்சோம். என்னன்னு தானே பார்க்குறீங்க, ஏதோ கருப்பு கலரில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்றாங்களே அப்படின்னு. வேற ஒன்றுமே இல்லை, வெறும் எள்ளு உருண்டை தான். ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாரோட உழைப்பும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கோம் இதுக்காக. அதுவும் எங்கள் பாட்டியும் எங்கள் பெரியம்மாவும் ரொம்பவே செஞ்சாங்கன்னு சொல்லலாம். நாங்கள் போய் டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்கள இந்த எள்ளு உருண்டை செஞ்சு கொடுக்க. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் பாரம்பரிய முறையில் செய்யணுன்றதுனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கிலோ எள் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதும். அது உரலில் போட்டு நல்லா இடிக்கணுங்க. ரொம்ப இடிக்கக்கூடாது, லைட்டாக தான் இடிக்கணும். ஏன்னா அது மையாமல் அந்த தோல் மட்டும் வெளியே வரணும். அதை இடிச்சிட்டு அதை நல்லா காய வைக்கணுங்க. வெயில் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் ஃபேனில் காய வச்சுட்டு பாட்டி அதை புடச்சி கொடுத்தாங்க, அந்த கருப்பெல்லாம் போகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய ரொட்டி சுடுறது. இது நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு நல்லா திக்னஸ்ஸாக 2 சைடும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே பிச்சு போட்டு நீங்கள் இடிச்சிடணும். அப்படி இல்லாட்டி ஹார்டாயிரும், இடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம். இதுக்கு பனை வெல்லம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இதுக்கு 3 பொருள் தான், எள்ளு, வெல்லம், அதுக்கப்புறம் ஆரிய ரொட்டி. ஆனால் இதோட ப்ராசஸ் தாங்க ரொம்ப பெருசு. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்கள் எல்லாருமே. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சுதுங்க, இப்போ தான் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. வறுத்துக்கணுங்க அந்த எள்ளை நல்லா. அந்த பொரியிற சவுண்ட் நான் போட்டிருப்பேன், அந்த அளவுக்கு அதை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொண்டுட்டு உரலில் இடிக்கணுங்க. நல்லா பவுடர் மாதிரி இடிக்கணும். இது இடிக்கிறதும் ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி இடித்தோம். இதை இடித்து முடிச்சுட்டு அந்த ஆரிய ரொட்டியை இடிக்கணுங்க. அதையும் இடிக்கணும், இதை தான் கஷ்டங்க இடிக்கிறது. இதையும் இடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து இடிச்சிட்டு அதை நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிடணும் வெல்லத்தையும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடிக்கணுங்க. இந்த ப்ராசஸ் நாங்கள் 4 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு முடிய. இப்போ பாருங்கள், இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் தாங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா வெல்லம் மெல்ட் ஆகும், இடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அது பிசு பிசுன்னு பிடிச்சிரும், அந்த உலக்கையை நம்மளால் தூக்கவே முடியாது. அதனால தான் நம்ம பசங்களை இறக்கி விட்டோம் இடிக்கிறதுக்கு. அவங்களாலேயே பாருங்க அதை தூக்கி இடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த வெல்லம் மயிற அளவுக்கு இடிச்சா மட்டும் போதுங்க. உருண்டை பாருங்க, பிடிக்கும் போது பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஒரு தடவை பிடிச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது இந்த ப்ராசஸ். சாப்பிட எல்லாரும் உக்காந்துட்டோங்க. செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு 2 உருண்டையை உள்ளே இறக்கிவிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.